திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உறையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம், திரு ஆலவாய்க்காண்டம், சுந்தர பேரம்பு எய்த படலம், 50வது திருவிளையாடல், 2349. அங்கணர் உரகம் அணிந்தருள் வடிவு அடைந்து அரசு அகமகிழ் அங்கணன் விட அரவம் கொடு கடிநகர் கண்டருள் முறை இதுவாம். சங்கனி குழையினர் பஞ்சவன் வழிபடு தம் பெயர் எழுதிய கூர் வெங்கனை கொடு வளவன் படை முடுகிய வென்றியை இனி மொழிவாம். சோமசுந்தர பெருமான் சித்தமூர்த்திகளாக எழுந்தருளி வந்து வங்கீசேகர மன்னன் உளம் மகிழும்படியாக தன்னுடைய பாம்பினை கொண்டு திருநகர் அமைத்த முறையினை நாம் இதுவரை கண்டோம். இனி பாண்டிய மன்னன் வழிபடுகின்ற சோமசுந்தர பெருமானின் திருப்பெயரை தீட்டி கூர் அம்பினால் விக்கிரம சோழன் என்ற சோழ மன்னனுடைய படைகளை வென்ற திருவிளையாடலை இனி காணலாம். வெங்கையல் நீள்கொடி வங்கிய சேகரன் வெண்குடை நிழலின் வாய் வங்கம் உலாவிய தென்கடன் ஞானமடந்தையும் மாசரு சீர் செங்கமலாலய மங்கையும் வாலிய தின்பதுவும் ஆலய மேல் நங்கையும் ஓவர மங்கலமான நயம் பெற வாழ்வுறு நாள். அப்படி வங்கியசேகர மன்னன், பாண்டிய மன்னன் ஆட்சி செய்யும் பொழுது அவனுடைய அருளாட்சியில் கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் அருள் செல்வமும் வீரம்ன்ற எல்லா நன்மைகளும் பெறுமாறு அரசாட்சி செய்து வருகின்றான். வேளம் அறப்படை சூழ எதிர்த்தவர் வீறு கெடுத்து அடியில் தாழ வடர்த்திகள் வாகை கொடுத்தலர் தார்ப்புனை விக்கிரம சோழன் மதிக்குல நாயகனை பொறு சூழ்கருதி தொலையா ஆழ்கடலுக்கு இணையாம் அணிகத்தொடும் ஆடமறுக்கெழுவான். அப்படி வங்கீசேகர பாண்டிய மன்னன் ஆட்சி செய்யும் பொழுது விக்கிரம சோழன் என்ற சோழ மன்னன் வங்கீசேகர பாண்டியனை போருக்கு அவனோடு போர் செய்ய வேண்டும் என்று கருதி பாண்டிய நாட்டை நோக்கி வருகின்றான். அப்படி வரும்பொழுது யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை என்று தன்னுடைய வலிமை மிக்க படையோடு வடதிசை மன்னர்களின் படையையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு வந்து உறையூர்ன்ற பதியில் தங்கி இருக்கின்றான். அப்படி ஆரவாரமாக சோழனுடைய படை வீரர்கள் வரும் பொழுதே வரும் வழியில் இருக்கக்கூடிய குளங்களையும் ஏரிகளையும் உடைத்து கொண்டு நகருக்குள்ளே வரும்போதே பல பொருள்களையும் வழிப்பறித்து கொண்டு நடந்து வருபவர்களையும் அவர்கள் துன்பமடையுமாறு துரத்தி சென்று வம்பே போர் புரிவதற்கு அடிகொலுகின்றான். மாறன் அறிந்து இனி என் செய்து நேரி என் வன்படையோ அளவின்று ஏறி எதிர்ந்து அமராட எனக்கு அரிதி குறையை பிறையோடு ஆரணி பூரண சுந்தரன் எந்தை அடித்தளம் முன் குறுகா கூறி இறந்து வரம்பெறுக என்று இறை கோயில் அடைந்தனால். இதை அறிந்த பாண்டிய மன்னன் இனி நான் செய்வது என்ன செய்வேன் என்று அவனுடைய சோழ மன்னனுடைய வலிய படையை, அவனுடைய படையோ அளவில்லாதது, அவனை எதிர்த்து போர் புரிதல் எனக்கு முடியாது, இந்த குறைபாட்டை என்னுடைய உயிர் தந்தையாகிய சோமசுந்தர கடவுள் அவனுடைய திருவடிகளில் முன்பு செய்து என்னுடைய குறை இறந்து வரம் பெறுவேன் என்று கூறி இறைவனது திருக்கோயிலை சென்று அடைகின்றான். திருக்கோயிலை சென்று பணிந்து வணங்கி இறைவன் திருவடிகளில் விக்கிரம சோழன் என்பான் என்னோடு போர் புரிவதற்காக வந்து பாசறை அமைத்து தங்கியுள்ளான். அவனுடைய தகுதியுடைய சேனை என்னிடத்தில் இல்லை. அவன் பெரும் படையை உடையவன். இறைவா, அரண் வேறு உளதோ? உன்னையன்றி எனக்கு வேறு அரண் வேறு உண்டோ? திக்கற்றவர்களுக்கு உன் துணையன்றி வேறு பாதுகாவல் உண்டோ என்று வேண்டி நிற்கின்றான். 2356. என்னை இனி செய்யுமாறு என் மாறன் இறந்து மொழிந்திடலும் முன்னவன் வானிடை நின்று அசரீரி மொழிந்தருள் வான் முதல் நீ அன்னவனோடு அமராடு
பின் நாமும் அடைந்து இத்துணையாய் நின்னது வாகை என பொறுகின்றனம் நீ இனி அஞ்சல் என. நீயன்றி எனக்கு வேறு அறனில்லை, இனி என்னை செய்யுமாறு நான் இனி செய்யக்கடவது யாது என்று பாண்டிய மன்னன் இறைவன் திருவடிகளில் குறையிறந்து விண்ணப்பம் செய்ய சோமசுந்தர பெருமான், கருணையே வடிவமான சோமசுந்தர பெருமான் அசரீரியாக விண்ணிலிருந்து அவனுக்கு அருள் செய்கின்றார். முதற்கண் நீ அவனுடன் எதிர்த்து போர் செய், பின் நாமும் அங்கு வந்து உனக்கு துணையாய், உனக்கு உதவி புரியுமாறு துணையாகி வந்து வெற்றி உன்னை அடையும்படியாக நாம் போர் புரிவோம். நீ இனி அஞ்சல் என. அஞ்சேல் என்று அருள் புரிபவர் சொக்கநாத பெருமானன்றி வேறு துணை என்ன உள்ளது என்று பாண்டிய மன்னனும் சிந்தை கழித்து அந்த இறைவனுடைய மொழியை கேட்டு மனம் மகிழ்ந்து 2 கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பெருக 2 கரங்களையும் தலைமேல் கூப்பி இறைவனை விழுந்து வணங்கி திருக்கோயிலிலிருந்து வெளிப்பட அப்பொழுது ஒற்றன் ஒருவன் அவன் முன் வந்து விக்கிரம சோழனுடைய படை இடபமலைக்கு அருகில் வந்துவிட்டது என்று கூற, பாண்டிய மன்னனும் சங்குகளெல்லாம் முழங்க பெரிய யானைகளையும் குதிரைப்படைகளையும் தேர்ப்படைகளையும் ஒட்டி சூழ்ந்து வர போருக்கு புறப்படுகின்றான். தேர்ப்படையோடு தேர், யானைப்படையோடு யானைப்படை, குதிரைப்படையோடு குதிரைப்படை, வாழ்படை வீரர்களோடு வாழ்படை வீரர்கள் என எதிர் நின்று பாண்டிய வீரர்களும் சோழ மன்னனுடைய படை வீரர்களுமாக எதிர்த்து நின்று போர் புரிகின்றார்கள். இப்படியாக இருபக்கத்து படைகளும் பின்னடையாமல் சண்டை செய்து கொண்டு இருந்தன. அப்பொழுது சோழ மன்னனோட படை வீரர்களோடு வடநாட்டு வேந்தர்களும் படையும் நெருங்கி இந்த உலகத்தையே அழிக்கும் ஊழிக்காற்று போல முன் எதிர் நின்று பாண்டிய மன்னனுடைய சேனைகளெல்லாம் சிதைந்து ஓடும்படியாக எதிர்த்து நின்றனர். 2367 மின்னல் அங்கிலை வாழொடுஞ்சிலை வில்லி இழந்தனர் வீரரே, பன்னலும் புனை தேரடும் கரிப்பறி இழந்தனர் பாகரே, தென்னவன் பொருவலி இழந்தனன் என்று செம்பியன் வாகையும் தன்னதென்று தருக்கு மேல்கொடு சங்கெடுத்து முழக்கினான். அப்படி பாண்டிய மன்னனுடைய படைகளெல்லாம் சிதறி ஓட விக்கிரம சோழ மன்னன் பெரும் தருக்கு கொண்டு செருக்கால தன் படையில் வென்றுவிட்டேன் என்ற எண்ணத்தோடு தானே போரில் வெற்றி பெற்றேன் என்ற தருக்கு கொண்டு வெற்றி சங்கை எடுத்து ஊதுகின்றான். 2368 அந்த வேளையின் முன்னர் அருந்த அருளென குளிர் கடிப்புணல் பந்தர் நீழல் அளித்தும் ஓடைப்படுத்தியும் பகை சாயவே வந்த வேடர வண்ணமே ஒருமான வேடரசாய் வலம் சிந்த வாகுல மூழ்கு மீனவன் சேனை காவலர் ஆயினார். அந்த நேரத்தில் இதற்கு முன்பு இறைவனது திருவருள் போல குளிர்ந்த நீரை ராசேந்திர பாண்டியனது சோழ மன்னன் போர் புரிந்த போது தண்ணீர் பந்தர அமைத்து திருவருள் போன்ற குளிர்ந்த மனமுள்ள நீரை கொடுத்த வேடன் போலவும் சோழ மன்னனை வேதக்குதிரையில் வந்து ஏறி சுந்தரேச பாதசேகரனுக்காக சோழ மன்னனுடன் போரிட்டு அவனை மடுவில் வீழ்த்திய வேடனாக வந்த சோமசுந்தர பெருமானை இப்பொழுதும் திருவேடம் தாங்கி ஒரு வேட மன்னன் போல, ஒரு வேட்டையாடுவதற்கு ஒரு அரசன் எழுந்து வந்தால் எப்படி வருவானோ அதுபோல வந்து பாண்டிய மன்னனுடைய சேனைகளுக்கெல்லாம் காவலனாக தலைவனாக வந்து நின்றார். குறைவில் வேடன் சாபம் குலைவித்து சுந்தரேசன் என்ற தன் நாமம் தீட்டி இட்ட கூர்கணைகள் தூண்டி வென்ற நம்மென்று வாகை மிளைந்து வெண்சங்கம் ஆர்த்து நின்றவன் சேனை மீது நெறிபடச் செலுத்தா நின்றான். மேருமலையை வில்லாக வளைத்து முப்புறங்களை எரித்த சோமசுந்தர பெருமான் தன்னுடைய நாமம் தீட்டி, சுந்தரேசன் என்ற தன்னுடைய நாமம் தீட்டிய கூர்கணைகளை தானே தருக்கி வென்றுவிட்டோம் என்று வெற்றி மாலை சூடி சங்கினை முழங்கி நின்ற விக்கிரம சோழனுடைய படையின் மேலே
வரிசையாக தொடுத்து நின்றான். சுந்தரேசன் என்ற தன்னுடைய நாமம் தீட்டிய கூர்க்கணைகளை சோழ மன்னனது படைகளின் மீது தொடுத்து நின்றான். அந்த கூரிய அம்பு ஒவ்வொன்றும் சோழ மன்னனுடைய போர் வீரர்களை 16,000 வீரர்களை கொன்று அவர்களுடைய உயிரை பருகி நின்றது. அப்பொழுது சோழ மன்னன் இந்த கூரிய அம்பு ஒன்றுக்கு இவ்வளவு வலி ஏது என்று கருதி வியந்து தன்னுடைய போர் வீரர்களில் ஒருவனை அதை கொண்டு அந்த கூர் அம்பினை கொண்டு வரக்கடவை என்று அவனை ஏவிவிட அவனும் அந்த கூர்முனையுடைய அம்பை கொண்டு வந்து கொடுக்க, இது சுந்தரேசன் என்று எழுதப்பட்டுள்ளது, இது பாண்டியனுக்கு ஆலவாயான் துணை செய்த செயல் என்று கருதிய சோழ மன்னன் பயப்படுகின்றான். பாண்டிய மன்னனுக்கு சுந்தரேச பெருமான் துணையாக நின்று இந்த செயல் நடக்கின்றது என்று பயந்து திரும்ப போகும் பொழுது அங்கனம் போகும் அவனை செருத்துடையாகி வந்த உத்தர தேயத்துள்ளார் துருக்க ரொட்டியர் வேற்றுள்ளார் யாவரும் சூழ்ந்து நில் என்று உறுத்தனர் வைது நீ போர்க்கு உடைந்தனை போதி ஈது உன் கருத்தெனில் ஆண்மையாவர் கண்ணது உன் மானம் என்னாம். சுந்தரேச பெருமான் துணையென அறிந்த சோழ மன்னன் அதற்கு அஞ்சி பயந்து திரும்பி செல்லணும்னு நினைக்கும் பொழுது சோழ மன்னனுக்கு துணையாக வந்த வடதேசத்தவர்கள் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டு நிற்பாயாக, நீ எதற்காக திரும்பி ஓடுகின்றாய், இது உன்னுடைய கருத்தானால் உன்னுடைய வீரம் எங்கே, உன்னுடைய பெருமை எங்கே, உன்னுடைய ஆண்மை எங்கே என்று நீ திரும்பி செல்லற்க விரைந்து போருக்கு வருவாயாக என்று ஆரவாரமாக கூற 2374 வடுத்தவா மருமம் செம்பொன் மரமகன் ஆகி நின்ற கடுத்தவாம் இடற்று முக்கண் கண்ணுதல் சுவாமி தான் முன் எடுத்த ஆட கவிலன்ன இருஞ்சிலை வாளி ஒன்று தொடுத்து ஆடவர் விட்ட சுடுசரம் தொலைந்து பின்னும். முக்கண்மூர்த்தி தாம் முன்பு எடுத்த வில்லோடு வந்த வில்லாளியாக வந்த அந்த விற்கோலத்தை முப்புறங்களையும் எரித்த பொழுது மேருமலையை வில்லாக வளைத்து வந்த வில்லாளி கோலமும் அட்டாளி மண்டபம் தெப்பக்குளத்தில் அட்டாளி மண்டபம் வைத்து சமணர்கள் ஏவிய யானையை அழித்த போது வந்த வில்லாளி கோலம் போலவே மீண்டும் விற்கோலம் தாங்கி 10 அம்பு தொடுத்து 10 கணைகளாக எய்து 1000 தேர் வீரர்களையும் யானைப்படைகளையும் குதிரை வீரர்களையும் வீழ்த்தி அருளினார். அதன் பின்னர் 100 அம்புகளை தொடுத்து 16,000 தேர்களையும் 16,000 யானை வீரர்களையும் அளித்தார். அதற்கு பின்னர் 1000 வாளியால் 1000 கணைகளை தொடுத்து லட்சமாக சோழ மன்னனுடைய போர் வீரர்களை எல்லாம் அழித்தார். போர்க்களம் எங்கும் இரத்த வெள்ளத்தில் ஆறாக பெருகி ஓடியது. தடிந்தன தோளும் தாளும் தகர்ந்தன சென்னி மண்ணில் படிந்தன மடிந்தோர் யாக்கை பரிந்தன தும்பைத் தாமம் மடிந்தன மையல் யானை மாண்டன தாண்டும் பாய்மான் ஒடிந்தன கொடுஞ்சி மானதேர் ஒதுங்கின ஒளிந்த சேனை. கழுகுகள் காக்கைகள் நரிகள் எல்லாம் தங்களுக்கு பெருவிருந்து கிடைத்து விட்டன என்று கொண்டாடின. கூலிப்பேய்களெல்லாம் களிநடம் புரிந்தன. சோழ மன்னனுக்கு துணையாக வந்த வடநாட்டு அரசர்களும் இறைவனுடைய சுந்தர பேரம்பு பட்டு மடிந்தன. 2389 வெஞ்சின மரக்கோன் நம்பி விடுகனை வெள்ளத்தாழ்ந்து வஞ்சினம் ஒரு தன் சேனை மடிந்தது கண்டு மாளாந்து எஞ்சின படையும் சூழ ஏதிலார் நகையும் சூழ துஞ்சின மரமும் சூழ சோழனும் உடைந்து போனான். தருக்கி தலையால் நடந்து வீணே பாண்டிய மன்னனோடு போர் புரிவதற்கு வம்பு கொண்டு வந்த சோழ மன்னன் வில்லாளியாக வந்த சோமசுந்தர பெருமான் விடுத்த அம்பால வஞ்சினம் கூறி வீணே போருக்கு வந்த தன்னுடைய சேனை இறந்து ஒளிந்ததைக் கண்டு அதனால் அச்சமுற்று தன்னுடைய எஞ்சிய படை வீரர்களோடும் பகைவர்களெல்லாம் அவனை நகை செய்து
அவனது வீரமின்மையை கூறி அவனை நகை செய்து கேலி செய்ய அதனால் மனம் உடைந்து தோற்று போயினான் சோழ மன்னன். வில்லோடு மேகம் அன்ன வெஞ்சிலை வேடவேந்தன் மல்லொடு பயின்ற தென்னன் மலர்முகச் செவ்வி நோக்கி அல்லொடு மதி வந்து என்ன வருணக்கை சிறிது பூத்து சொல்லொடு பகைபோல் கொண்ட திருவுரு மறைந்து போனான். வில்லாளியாக வந்த சோமசுந்தர பெருமான் வங்கியசேகர பாண்டிய மன்னனது முகப்பொலிவை கண்டு அந்த வெற்றி வாகை சூடியதால் போரில் வெற்றி பெற்றதால் வந்த முக மலர்ச்சியை கண்டு இருளோடு சந்திரன் வந்தார் போல, முழு இருள் சூழ்ந்த நேரத்தில் சந்திரன் ஒளி பெற்று தோன்றுவது போல சோழ மன்னனது படை துன்பம் தரும்படியாக முழு இருளாக தோன்றிய பொழுது இறைவனது திருவருள் துணை கொண்டு இந்த போரில் வென்றதால் வந்த அந்த சிறு புன்னகை, அந்த புன்னகையை கண்டு இறைவன் அவனுடைய முகப்பொலிவை பார்த்து தன்னுடைய திருவுருவத்தை மறைத்து அருளினான். 2391 பாடு அழிவாய் தேன் ஊட்டும் பைந்தொடை செழியன் வென்றி கோடுவாய் வைத்திட்டு ஆர்த்து குஞ்சர முகட்டில் ஏறி தோடுவாய் கிழிக்கும் கண்ணார் மங்களத்து ஒன்றி ஏந்த நீடுவார் திரை நீர் வேலி நீன் மதில் நகரில் பொக்கான். வில்லாளியாக வந்த இறைவன் மறைந்தருள அப்பொழுது பாண்டிய மன்னன் வெற்றி சங்கை எடுத்து ஊத பின் தன்னுடைய பட்டத்து யானையின் மேல் ஏறி நீண்ட மதில்களை உடைய தன்னுடைய திரு ஆலவாய் நகருக்கு வந்து சேர்ந்தான். 2392 சிலையில் சேவகம் செய்து வாகை வாங்கி திரு அளித்த சேவர்க்கு சிறந்த பூசை நிலைவித்தாய் மணிப்பொலம்பூன் ஊறி பூனிரு விச்சாத்தி நிழல் விரிக்கும் வெயின் மணியான் நெடிய மேரு மலை வில்லால் என்ன வரிச்சிலையும் நாமம் வரைந்த கடுங்கூர் கணையும் வனைந்து சாத்தி அலைவித்து ஆழ்கடல் உலகுக்கு கலச்செங்கோல் அறம் பெருக்கும் வங்கியசேகரன் அண்ணல். வில்லாளியாக வந்து போர் செய்து தனக்கு வெற்றி வாகை கிடைக்கும்படியாக போர் செய்த சோமசுந்தர கடவுளுக்கு நிலைத்த பூசணைகள், சிறந்த பூசணைகள் நிலைத்து எப்போது நடைபெறும்படியாக செய்து பொன்னாலான அணிகலன்களையும் இறைவனுக்கு சாத்தி பின்னும் மேருமலையாகிய வில் இதுதான் என்னும்படி கண்டோரெல்லாம் கருதும்படியாக ஒரு பெரிய வில்லையும் அதில் சுந்தரேசன் என்ற திருப்பெயர் தீட்டிய கூரிய கணையையும் செய்து இறைவன் திருவடிகளில் வைத்து வணங்கி இந்த உலகமெல்லாம் துன்பம் ஒழிந்து இன்பம் பெருகும்படியாக வங்கியசேகர பாண்டிய மன்னன் செங்கோலினால் அறம் தழைத்து ஓங்கும்படியாக அருளாட்சி செய்தான். தன்னுடைய வழிபாட்டுக்கு இறங்கி வில்லாளியாக வந்து அருள் செய்த சோமசுந்தர பெருமானின் திருவடிகளை வணங்கி அவனுடைய அந்த அருள் செயலை தனக்கு பின் உள்ளவர்களும் உணரும்படியாக அதை அறிந்து உய்யும் பொருட்டாக வில்லும் சுந்தரேச பெருமான் என தீட்டிய கணையையும் செய்து வைத்து வழிபாடு செய்து அரசாட்சி செய்தான். அண்ணல் பூசையை துன்பமகற்றி அறம் பெருக்கி நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வங்கியசேகர பாண்டிய மன்னன் அரசாட்சி செய்து ஓங்கி வாழ்ந்தான். திருச்சிற்றம்பலம்.